விஜயகாந்த் நிகழ்ச்சியில் ஸ்டாலின் பங்கேற்பு, கடுப்பாகி வெளியேறிய எடப்பாடி, அதிர்ச்சி வீடியோ. அதாவது அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விஜய் பிரபாகரன் சந்தித்து விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தின பேரணியில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் தமிழக முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் கடந்த ஆண்டு 28ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினம் வருகிற 28ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விஜய பிரபாகரன் சந்தித்து விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தின பேரணியில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்த தேமுதிக துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் மற்றும் விஜய பிரபாகரன் அழைப்பு விடுத்தனர். நினைவு தினத்தன்று 1 கிலோமீட்டர் தூரம் பேரணி நடத்த தேமுதிக திட்டமிட்டுள்ளது. விஜயகாந்தின் நினைவு தினத்தை குரு பூஜையாக அறிவிக்க உள்ளோம் என தேமுதிக பொதுச் செயலாளர் சுதீஷ் தெரிவித்துள்ளார். மேலும் விஜயகாந்தின் நினைவு தின பேரணியில் பங்கேற்க இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில்தான் விஜய் பிரபாகரின் அழைப்பை ஏற்று விஜயகாந்த் நினைவு தின விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதே சமயம் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பதால் கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்பதை தவிர்த்து விடுவார் என்ற செய்தியும் வெளியாகி உள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.